ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சிங்கர் பர்கர் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 2 சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிக்கன் பிரெஸ்ட் பீஸை 2ஆக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், சிக்கனை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி நம்ம சிக்கனை இதே போல் லைட்டாக குத்தி விட்டுடலாம். லைட்டாக குத்தி விடுற நேரமே இதே போல் லைட்டாக இழுத்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுற நேரம் வெளியில் உள்ள லேயர்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக ரெடியாகி வரும். பாருங்கள், இப்போ எல்லா சிக்கனையுமே அதே போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் சேர்க்குறேன். கார்லிக் பவுடர் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக பூண்டை நல்லா மிக்சியில் பேஸ்ட் அரைத்து எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் வினிகர், தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம அந்த மசாலாவில் வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால சிக்கனோட டெக்ஸ்டர் ரொம்ப சாஃப்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே இதில் நல்லா கோட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா இடத்துலையும் படுறது போல் அந்த மசாலாவை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் எல்லாத்தையுமே மசாலாவில் நல்லா கோட் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் 30 நிமிடம் இல்லைனா 1 மணி நேரம் வச்சுடுங்க. அப்போ தான் மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஊறி போய் சூப்பராக ரெடி ஆகும். அடுத்து நம்ம இந்த சிக்கன் சிங்கர் பர்கருக்கு யூஸ் பண்ணுற ஸ்பெஷலான சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு மயோனைஸ் எடுத்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதே போல் சாஸ் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பர்கரில் சேர்த்திங்க அப்படின்னா பர்கரோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா நீங்கள் டொமேட்டோ கெச்சப்பும் மைனீஸும் தனித்தனியாக கூட நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பரான சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்துக்கிறேன். இதை நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். முட்டை எல்லாமே நல்லா பீட் ஆகட்டும். திட்டாக இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நான் 1/2 கப் அளவு பால் சேர்த்து மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ணி விடுறேன். பாலும் முட்டையும் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பெரிய பவுலில் 2 கப் மைதா, 1/2 கப் கார்ன்ஃப்ளோர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் சேர்க்குறேன். கார்லிக் பவுடர் இல்லை அப்படின்னா பூண்டை நல்லா பேஸ்ட் அரைத்து எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நம்ம இந்த மைதா கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளோரும் சேர்த்தோம் அப்படின்னா சிக்கனை இதில் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுற நேரம் அதோட அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடும். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து நான் இந்த சிக்கனை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நம்ம இந்த சிக்கன் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை முட்டையும் பாலையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தால அதில் ஃபஸ்ட் நல்லா கோட் பண்ணி எடுக்கிறேன். நல்லா கோட் பண்ண பிறகு நம்ம இந்த மைதா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததில் அதில் நல்லா கோட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கோட் பண்ணியாச்சு. மறுபடியும் இதை நம்ம முட்டையும் பாலையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததில் நல்லா கோட் பண்ணிவிட்டு இந்த மைதாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்துடலாம். இதே போல் 2 தடவை செய்கிறதுனால சிக்கனோட கிறிஸ்பினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா சைட்லேயுமே மைதா படுறது போல் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் ஃப்ரை பண்ண நேரம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மைதா மாவில் நல்லா கோட் பண்ண உடனே நம்ம இதை எடுத்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா தான் அந்த கிறிஸ்பினஸ் கரெக்டாக வரும். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா வெளியுள்ள லேயர்லாம் சீக்கிரமாக கருகிடும், ஆனால் உள்ளே சரியாக வேகாது. அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைட்லேயுமே நம்ம திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியே உள்ள லேயர்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இதே போல் நம்ம எல்லா சிக்கனையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். முட்டையும் பாலை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததில் கோட் பண்ணிவிட்டு மைதாயில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் 2 தடவை செஞ்ச பிறகு நம்ம இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியான சிக்கன் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம பர்கர் செட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பர்கர் பன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட் இந்த பர்கர் பன்னோட பேஸ் லேயரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாஸ் அப்ளை பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் சாஸை இது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இனி நம்ம இதுக்கு மேலே லெட்யூஸ் வச்சிடலாம். அடுத்த லேயராக நம்ம இதில் தக்காளி வைக்கலாம். நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இதில் வைங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் இதே போல் ரவுண்டாக கட் பண்ணி வைக்கிறேன். அடுத்த லேயராக நம்ம இதில் சீஸ் ஸ்லைஸ் வச்சிடலாம். அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் வைக்கலாம். நல்லா சூடாக இருக்க நேரமே நம்ம இந்த சிக்கனை இதில் வச்சிடலாம். மறுபடியும் இதுக்கு மேலே ஒரு லேயர் லெட்டீஸ் வைக்கிறேன். அப்புறமா அடுத்த லேயர் நம்ம பன் வைக்கிறதுக்கு முன்னே அதுலேயும் நல்லா சாஸ் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு பன் வச்சிடலாம். இந்த சிக்கன் அப்புறமா நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணுற சாஸ் அப்புறமா இந்த சீஸ் ஸ்லைஸ் இதோட டேஸ்ட் எல்லாமே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான நல்ல கிறிஸ்பியான சிக்கன் சிங்கர் பர்கர் ரெடி ஆகிடுச்சு.
கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.